இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதுல மிகுந்த சந்தோஷம். இந்த மாதத்துல நம்ம தொடர்ச்சியாக பெற்றுக்கொள் அப்படின்ற தலைப்பின் கீழாக நம்ம தியானித்து வருகிறோம். இழந்து போன காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு என்னென்ன காரியங்களை செய்தா நம்ம பெற்றுக்கொள்வோம் அப்படின்றத தியானித்தோம். ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படணும் அப்படின்றத நம்ம தியானித்தோம். நம் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய விசுவாசித்து அவருடைய சமூகத்துல நம்ம விடுதலைக்காக நம்முடைய பாவத்திலிருந்து, நம்முடைய அக்கிரமங்களில் இருந்து, நம்முடைய சாபத்தில் இருந்து, நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து, நோயிலிருந்து நம் விடுதலை பெறுகிறவர்களாக காணப்படணும் அப்படின்றத நம்ம தியானித்தோம். இந்த நாள் நாம் தியானிக்க போகிறோம் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். யெகோவா நிசி அப்படின்றது ஆண்டவர் நமக்கு வெற்றி தருகிற தேவன், அவர் நமக்கு ஜெயத்தை தருவார் அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். இந்த மோசே ஆனவன் ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி நீர் எனக்கு வெற்றி தந்தீர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், அதற்கு யெகோவா நிசி அப்படின்னு பெயரிடுறான். எதனால இந்த காரியத்தை அவன் செய்தான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் வசனம். அமலேக்கியர் வந்து ரவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அவங்க இஸ்ரவேலரோட அமலேக்கியர் வந்து என்ன செய்யறாங்க, யுத்தம் பண்ணிக்கிறாங்க. அவங்க வழி மறிக்கிறாங்க. அவங்க கானானுக்கு போகிற வழி அவங்க மறித்து என்ன செய்யறாங்க, யுத்தம் பண்ணுகிறவர்களாக காணப்படுகிறாங்க. அப்போ மோசே வந்து யோசுவாவை நோக்கி என்ன செய்யறா, நீ மனிதரை தெரிந்து கொண்டு என்ன செய்ய யுத்தம் பண்ண போ, நான் வந்து மலை உச்சியில போய் நிற்பேன் அப்படின்னு சொல்லி அந்த தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு நிற்பேன் அப்படின்னு சொல்றாரு. இதுல இவர் என்ன பண்றாரு, மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கும் போது இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள், கையை வந்து தளர விடும்போது அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். அதனால ஆரோன் வந்து என்ன செய்யறாரு, அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் அவங்க கைகளை தாங்கி பிடித்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த சூரியன் அஸ்தமிக்கு வரைக்கும் அந்த கையை உயர்த்தி வைத்ததுனால இஸ்ரவேலர் வெற்றி பெற்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரோடு உள்ள நாம வந்து அவரை சார்ந்து நம்ம காணப்படுகிறோமா அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நம்ம வந்து தேவனுடைய கோலை பிடித்து என்ன செய்யறான், நிற்கிறான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனை சார்ந்து நம்ம வாழும்போது நாம் வெற்றி பெறுகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். எந்த அளவுக்கு நம் தேவனை சார்ந்து நம்ம காணப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வெற்றி பெறுகிறவர்களாக நம்ம காணப்படுவோம். ஆண்டவரை சாராத வாழ்க்கை வாழ்ந்திருக்கும் போது நம்முடைய காரியங்கள் எல்லாமே நம்ம தோல்வியுற்றவர்களாக காணப்படுவோம். அப்போ ஆண்டவரை சார்ந்து வாழும்போது வெற்றி கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக எந்த செய்தா நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, தானியேல் அப்படின்ற நபரை குறித்து நம்ம தியானிக்கலாம். தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது அப்படின்னு சொல்லி தானியேல் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஏன் அவனுடைய காரியம் ஜெயமா இருந்தது அப்படின்னா, அவன் வந்து உண்மை உள்ளவனாய் காணப்பட்டான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ராஜா கொடுக்கிற போஜனத்தினால அது தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ராஜ போஜனத்தை அவன் என்ன செய்யறான், அவன் சாப்பிடாமல் அவன் காய்கறிகளை சாப்பிட்றான். அப்போ தன்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான காரியமும் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவனா இருந்தான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இன்னொரு மிக முக்கியமான காரியம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவன் மிகவும் ஜெபிக்கிறவனாக அந்த ஜெபிக்கிறத வழக்கமாய் கொண்டிருந்தான் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த 6ஆம் அதிகாரத்துல ராஜாவின் கட்டளை அடுத்து அவங்க வேற யாரையும் அவங்க என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது, அவங்க யாரையும் வேண்டிக் கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டளை ராஜாவினால பிறந்தது தெரிந்ததுக்கு அப்புறமும் அவன் தான் செய்து வந்தபடி தினமும் 3 வேளை என்ன செய்தான், அவன் எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து அவன் ஜெபித்தான் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ ஜெபத்தை அவன் வழக்கமாக கொண்டிருந்தான். அநேக நேரங்கள்ல நாம் ஜெபிப்போம், நம்ம வந்து ஆலயத்துக்கு போனா ஜெபிப்போம், ஏதாவது ஒரு காரியம் நமக்கு நடக்கணும்னா அப்படி ஜெபிப்போம். ஆனா நம்ம இந்த நாள்ல நம்ம ஜெபிக்கணும், இந்த நேரத்துல தினமும் நான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வழக்கத்தை நம்ம கொண்டிருக்கிறோமா? அப்படி நம்ம கொண்டிருக்கிறவர்களாய் காணப்பட்டோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்யறோம், வெற்றி பெறுகிறவர்களாக ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறவர்களாக காணப்படும். இந்த தானியேல் ஜெபிக்கிறவனாக காணப்பட்டதனால அவன் ஜெயத்தை பெற்றுக்கொண்டான் அப்படின்றத பார்க்கிறோம். அடுத்ததாக ஒரு நபரை குறித்து நம்ம தியானிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெலிஸ்தியன் என்ன செய்யறான், வந்து கோலியாத் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக வந்து நிற்கும் போது அவங்க வந்து இந்த தாவீது அவனிடத்துல போய் என்ன செய்யறான், வெற்றி பெறுகிறான் அப்படின்றத பார்க்கிறோம். இது எதனால அந்த வெற்றி கிடைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் அவன் வந்து சொல்றான்,
இன்றைய 45ஆம் வசனம், அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்துல, ஆண்டோடைய நாமத்துல அவன் வருகிறான். இன்னொரு காரியம், இன்றைய தினம் கர்த்தர் என்ன செய்வாரு, உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசமா அவன் என்ன செய்யறான், அவன் போகிறான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவன் விசுவாசமா அவன் போறான். எப்படியாவது ஆண்டவர் எனக்கு இவனை என்ன செய்வார், மேற்கொள்ளுவதற்கான கிருபை எனக்கு தருவாரு அப்படின்னு சொல்லி அவன் விசுவாசிக்கிறவனாக, ஒரு விசுவாசத்தின் ஒரு வீரனாக அவன் போறான். அந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் இந்த கரடியை போல இல்ல சிங்கத்தை போல ஒருவனாய் இருப்பான் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யறான், விசுவாசத்தோடு கோலியாத்தோடு போர் செய்து வெற்றி பெறுகிறவனாக காணப்படுகிறான். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை வெற்றி சிறக்கிறவராக தான் நம்ம என்ன அவர் நம்ம வெற்றி சிறந்தார். அவரிடத்துல நம்ம இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளா இருக்கோம். நமக்கும் அவர் என்ன செய்வாரு, வெற்றி தருகிற தேவனாக தான் இருக்கிறாரு. நம்ம அநேக நேரங்களில் நம்ம பாடுவோம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்படின்னு நம்ம பாடுவோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான ஜெயத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோமா, பெற்று கொண்டிருக்கிறோமா அப்படின்னு நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்ம விசுவாசிக்கிறோமா, ஆண்டவர் எனக்கு ஜெயிக்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோமா அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு விசுவாசித்தோம் அப்படின்னா நம்ம இந்த உலகத்தை ஜெயிப்போம். ஏன்னா இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது. பொல்லாங்கன் என்னென்ன காரியங்களை செய்து நம்ம தோல்விக்குள்ளாக நம்முடைய காரியங்கள் நம்ம எடுக்கிற முயற்சிகள், ஒருவேளை வேலைக்கான காரியங்களை நம்ம எடுக்கிற முயற்சிகள்ல தோல்வி காணப்படலாம். ஒருவேளை பணங்கள் ஏதாவது ஒரு விதத்துல நம்மளுக்கு நஷ்டமாயி போகலாம். நம்மளுக்கு எந்தெந்த காரியங்கள் அதெல்லாம் தோல்வியாய் காணப்பட்டா ஆண்டவரிடத்துல நம்ம விசுவாசிக்கிறவர்களாய் காணப்படணும். ஆண்டவர் எனக்காக எல்லா காரியத்தையும் செய்வார். இந்தந்த காரியத்துல உனக்கு ஒருவேளை தோல்வியாய் காணப்பட்டாலும் ஆண்டவர் எனக்கு ஜெயமாய் அதை மாற்றி தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறவர்களா காணப்படணும். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். அப்போ ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கும் போது அவர் நமக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். நாம் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாக நம்ம என்ன செய்யும், மாறுகிறவர்களாக காணப்படுவோம். ஒருவேளை தோல்வியான சூழ்நிலைகள் இருக்கும்போது நம்ம தேவனை சார்ந்திருக்கிறோமா அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம்ம ஜெபத்துல தரித்திருக்கிறோமா அப்படின்னு நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். விசுவாசத்துல உறுதியா இருக்கிறோமா அப்படின்னு நம்ம அழைக்கப்படுகிறோம். இந்த காரியங்கள்ல நம்ம கரெக்டா இருக்கிறோமா அப்படின்னு நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம்ம ஒரு விஷயம் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்கலாம். இந்த காரியங்கள்ல இருந்து எனக்கு விடுதலை தருவதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்களா அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளில் ஆண்டவரே நீங்க ஜெயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உண்மை மாத்திரம் சார்ந்து இந்த உலக வாழ்க்கையில வாழும்படியாக எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். யெகோவா நிசியாய் எங்களுடைய காரியங்களில் நீர் வெற்றி கொடி பிடிக்கிறவராய், எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு ஜெயத்தை தருகிறவராய் நீர் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மை சார்ந்து வாழ கிருபை செய்யுங்க. உம்மோடு உள்ள ஜெப ஐக்கியத்துல இன்னும் தங்கி தரிக்க, இன்னும் அதிகமாய் நாங்கள் ஜெபிக்க, ஆண்டவரே அதிகமாய் உங்களுடைய சமூகத்துல உறவாட நீ எங்களுக்கு கிருபை தாங்க. அதன் மூலமாய் நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள தானியேலை போல ஜெயமுள்ளவர்களாய் வாழ உதவி செய்யுங்க. தாவீதை போல விசுவாச வீரனாய் ஆண்டவரே நாங்கள் ஜெயமுள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். எல்லா காரியங்களிலும் தேவன் நமக்கு ஜெயத்தை தருகிறவர்களாகவும் ஜெயத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் மாற்றும்படியான கிருபையை தந்தருள்வாராக. ஆமென்.